ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் 2.7 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் 2.8 பார்க்க போகிறோம். அதுக்கான பேசிக்ஸ். நமக்கு ஜிபியோட சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். இது ஜிபியோட சீக்வன்ஸு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஃபுல்லும் சம் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு பேர் ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆர் நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் இந்த ஃபார்முலா, 1 இல்லாத போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்போ பர்டிகுலராக ஆர் 1 இருக்கும்போது இந்த ஃபார்முலாவும், ஆர் -1 to +1 இருக்கும்போது இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆர் என்ன நம்பர் வந்தாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் 1 வேர்ட் சம்ஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது வெரி ரேராக 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி 1 -3 9 -27 எக்ஸெட்ரா. ஓகேவா? இந்த சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும், ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும், ஆர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். ஏனா ஃபர்ஸ்ட் நம்பர், ஆர்னா T2/T1. நெக்ஸ்ட்டு n வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, n டேர்ம் ஈக்குவல் டு 8ன்னு. இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். a இன்ட்டு r பவர் n -1/r -1. இப்போ ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ என்னது -3 த ஹோல் பவர் n 8 -1 டிவைட் பை -3 -1. எப்போவுமே நெகட்டிவோட பவர் வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு -1 த பவர் 2ன்னு இருந்துச்சுன்னா -1 இன்ட்டு -1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எப்போல்லாம் ஆட் நம்பர் வருதோ அப்போல்லாம் மைனஸ்னு வரும், எப்போல்லாம் ஈவன் நம்பர் வருதோ அப்போல்லாம் ப்ளஸ்ன்னு வரும். இப்போ ஈவன் நம்பர் வர்றதுனால இந்த -3ன்றது ஆட்டோமேட்டிக்காக +3 ஆயிடும். 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். ஏன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் வரும். அப்போ 3/8 -1/-4. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3/8 வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே ஆன்சருக்கு பாருங்க. 3 8 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? 3 3s are 9, 9 3s are 21, so 9 3s are 27, 23 3s are 81. ஓகேவா? 3 3s are 9, 9 3s are 27, 27 81. இப்போ 81 இன்ட்டு 81 மல்டிப்ளை பண்ணோன்னா, ஏன்னா திருப்பி ஒரு 4 டேர்ம் போட்டால் அதே 81 வரும். 81 இன்ட்டு 81, 1 8s are 8, 8 64, 65461, அவ்வளோதான். -1. இதை சால்வ் பண்ணோன்னா 6560/-4 டிவைட் பண்ணோன்னா 1 4s are 4, remaining 2 24, 6 4s are 24, then remaining 1 4 6 are 16, 0. நெகட்டிவ் வேல்யூ இருக்குல்லையே, அதை நியூமரேட்டரில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கான ஆன்சர் 1640. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் 2.47ல் S6 கொடுத்துருக்காங்க 4095ன்னு, R 4ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் A கேட்டிருக்காங்க. ஸோ காமன் தான், SN கொடுத்தனால SN ஃபார்முலா எழுதணும். A R பவர் n -1/r -1. SNோட வேல்யூ 4095, A வேல்யூ தெரியாது, Rோட வேல்யூ 4, என்னோட வேல்யூ 6, S6 அப்படின்றதுனால என்னோட வேல்யூ 6 -1/r -1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 4095 ஈக்குவல் டு A 4 power 6 -1. ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிக்குவோம் 3. நெக்ஸ்ட் இந்த 3யை டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். 4095 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 4 power 6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 இன்ட்டு 4 4 4s are 16, 16 4s are 64. இது ஒரு 64. அப்போ 64ஐயும் 64ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 4 4s are 16, 6 4s are 24, 25, 6 4s are 24, 6 6 are 36, 38, 6 9 10 4. நம்ம ஆன்சர் என்னது? 4096
4095 into 3 equal to A into 4096 minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 4095 into 3 divided by இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? A into 4095. 95 கேன்சல் ஆகிடும். அதாவது நீங்கள் ஒரே பக்கம் கொண்டு வந்தே கேன்சல் பண்ணுங்கள். இது இந்த சைடு வந்தால் டிவிஷனாக மாறும். 4095 into 3 divided by 4095 equal to A. கேன்சல் பண்ணால் A is equal to 3. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.48 பார்க்கலாம். How many terms? இப்போ இந்த கொஸ்டினில் n நமக்கு கேட்டிருக்காங்க. எப்போவுமே கொஸ்டின்ஸை எக்ஸ்பிரஷனை மாற்ற தெரிஞ்சுக்கோங்க. 1 plus 4 plus 16 plus etc. 1365 SN கொடுத்துருக்காங்க. நமக்கான ஃபார்முலா தெரியும். SN equal to A R power n minus 1 by R minus 1. S1 வேல்யூ 1365 equal to A ஓட வேல்யூ 1. இங்கே A எழுதிக்கோங்க. கொஸ்டின்ல இருந்து A வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், தென் R வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 4 power n minus 1 divided by 4 minus 1. 1365 equal to 4 power n minus 1 by 3. Next 3 automatically multiplication போயிடும். 1365 into 3 equal to 4 power n minus 1. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1365 into 3. 3 5s are 15, 3 6s are 18, 3 3s are 9, 1 3s are 3. 4095. Next இந்த minus 1 இந்த பக்கம் வந்தால் plus 1 மாறும். 4096 equal to 4 power 6. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். என்னவா பண்ணணும் அப்படின்னா 4 இங்கே வந்து ஃபோரோட பவர்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அதுதான் நம்மளோட சம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி வந்து 4 பவர் பேஸில் இருக்குது. பவர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவராக மாற்றணும். 4ஓட பவராக. அதுக்காக கொடுத்துருக்க நம்பரை நான் 4ஆல் எல் டிவிஷன் பண்ண போகிறேன். 2 4s are 8, 5 4s are 20, 6 4s are 24, 4 6 4s are 24, 4 4s are 16, 4 16, 4 4 1 2 3 4 5 6 6 இருக்கு. 4 power 6 equal to 4 power n. Therefore n is equal to 6. ஓகேவா? ஜஸ்ட் என்ன ஒன்றுமே பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு n தான் கேட்டிருக்காங்க. SN ஃபார்முலா என்ன தவிர இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சால்வ் பண்ணுறோம். 1 by 1 எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு இந்த சப்ட்ராக்ட் பண்ணி அதை இந்த சைடு கொண்டு வரோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் -1 இந்த சைடு வரும், +1 மாறுது. 4096 வருது. அதை எல் டிவிஷன் பண்ணுறப்போ 4 power 6 வருது. therefore n is equal to 6. ரெண்டையும் ஈக்குவலில் இருக்கனால கம்பேர் பண்ணுறோம், ஆன்சர்ஸ் எழுதுகிறோம். இப்போ அப்படியே எக்ஸசைஸை அதோட கம்பைன் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. அங்கெல்லாம் n வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க, இங்கே n டேர்ம்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதே இல்லை. n அப்படின்ற இருக்கிற இடத்துல n மட்டும் போட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். 9 by 5 27 minus 27 by 25. A is equal to 5. R is equal to minus 3 by 5. ஓகேவா? A வேல்யூ அண்ட் R வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? SN கண்டுபிடிக்கணும். SN equal to A R power n minus 1 by R minus 1. A ஓட வேல்யூ என்னது? 5. R ஓட வேல்யூ minus 3 by 5 the whole power n minus 1 by minus 3 by 5 minus 1. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ண ஆன்சர் R இருக்க இடத்துல minus 3 by 5னு போட்டிருக்கோம். ஓகேவா? SN equal to 5 minus 3 by 5 the whole power n minus 1 by minus 3 minus 5. LCM எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 5 ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் போயிடும். அப்போ 25னு ஆகிடும். இது -5 -3 ஆட் பண்ணால் -8னு வரும். minus 25 by 8 minus 3 by 5 the whole power n
bracket of -1. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும்னா நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும். 1 இந்த சைடு வந்துடும். -3/5 the whole power n. ஓகேவா? ஸோ செகண்ட் சம் பார்ப்பா. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6. இது செகண்ட் சம் அதே மாதிரி தான், செகண்ட் சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, இதையும் நீங்களா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் n is equal to 6 கேட்டிருக்காங்க. 5, 15, 45 எக்ஸெட்ரா. இதையும் சால்வ் பண்ணிடலாமா? a வேல்யூ, r வேல்யூ, n வேல்யூ, இது எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா Sn equal to a r power n minus 1 by r minus 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். Find the first term of the GP whose common differences is. கொஸ்டின் எழுதிக்கலாம். எப்போவுமே என்ன செய்யணும்னா கொஸ்டினில் உள்ள வேர்டிங்ஸை எக்ஸ்பிரஷன்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் whose common differences is அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஏ வந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. whose common ratios are 5. ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்? n ஈக்குவல் டு 6, Sn ஈக்குவல் டு 4, 6, 8, 7, 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் மாடல் தானே. 4, 6, 8, 7, 2 போட்டாச்சு. Sn ஃபார்முலா எழுதிக்கோங்க. a r power n minus 1 by r minus 1. இப்போ Snக்கு ஏயோட வேல்யூ என்னது தெரியாது, அன்னோன் வேல்யூ. 5 பவர் n வந்து 6 minus 1 divided by 5 minus 1. இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? 5 minus 1 4ன்னு போடணும். 4 இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட இது அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்மை ஃபுல்லாக அப்படி டினாமினேட்டில் கொண்டு வரணும். 5 power 6 கண்டுபிடிக்கணும். 5 into 5 into 5, 6 times 5 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25, 25 into 5 125ன்னு வரும். ஸோ 125 into 125 மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லியிருந்தேன். அதாவது எண்டிங்கில் 5 வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தான் பண்ணணும். லாஸ்ட்டில் இருக்க 5 into 5 25 எழுதிக்கணும். 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதுதான் ஆன்சராக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்க்கு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் 2.49. இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு டேர்ம் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், ஒரு ஜியோமெட்ரிக் சீரீஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு அப்படின்னா அதோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஆர் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா, சம் வந்து இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா a 1 minus r, இதுதான் ஃபார்முலா. இங்கே வந்து r நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இதுதான் ரூல்ஸு. இப்போ a ஈக்குவல் டு 3, r இஸ் ஈக்குவல் டு 1/3. ஏவோட வேல்யூ என்னது? 3. 1 minus 1/3. 3 by, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். டினாமினேட்டர் சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 minus 1/3ன்னு வரும். 3 ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் போயிடும், ஏன்னா 1/ல இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 4 divided by 7/3னா 4 into 3/7 மாற்றுறோம். 3 மேலேயும் 7 கீழே கொண்டு வந்துடும். எப்போ டிவிஷனாக இருக்கும்போது. அதே மாதிரி தான் இங்கே டிவிஷனாக இருக்குது. ஸோ அடுத்து இருக்கட்டாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 3 minus 1 2. therefore 9/2 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 2.8 கூட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஃபோர்த்து சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 9 + 3 + 1 + எக்ஸெட்ரா. ஏ என்னது? 9. ஆர் என்னது? 3/9. தட் மீன்ஸ் 1/3. ஸோ இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறதுனால ஃபார்முலா என்னது? a/1 minus r. 9 divided by 1/1 minus 3. 9/3 minus 1/3. எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னாலும் அதே தான். நெக்ஸ்ட்டு 9 ஆட்டோமேட்டிக்காக 3 நியூமரேட்டர் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 27 வருமா? 27/2. இதுதான் ஆன்சர். இதே போல் நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மும் இதே மாதிரி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் ஜிபி இஸ் 8. ஏ வந்து 8 அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த சம்
sum to infinity is 32/2. Find the common ratio. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க, தென் sn வந்து 32/3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி r வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? snக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 32/7. 32/3 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 8/1 மைனஸ் r. என்ன பண்ணலாம்? இந்த 1 மைனஸ் ஆரை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். இந்த 8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 32வை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். இப்போ அதை கேன்சல் பண்ணலாம். 1 8s are 8, 4 8s are 32. 3/4ன்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 3/4. இப்போ மைனஸ் ஆர் இந்த சைடு வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் ஆகும். மைனஸ் ப்ளஸ் 3/3 வந்து இந்த சைடு வந்து மைனஸ் 3/4ன்னு மாறும். சேம் ப்ரொசீஜர், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 மைனஸ் 3/4 தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். therefore 1/4 ஈக்குவல் டு ஆர். ஆரோட வேல்யூ 1/4ன்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 2.50. இதில் 0.666 இதை வந்து ரேஷனல் ஃபார்மில் மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? p/q ஃபார்மில் மாற்ற சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த மெத்தடில் இதை பார்க்க போகிறோம். இப்போ 0.666 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஜாமெட்ரிக் சீக்வன்ஸாக ஃபஸ்ட்டு மாற்றலாம். எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 4 × 100 + 5 × 10 + 4 × 100 10 4 × 1 இப்படி போடுவோம் இல்லையா. இதே மாதிரி ரெசிப்ரோக்கலாக இருந்துச்சுன்னா, டெசிமலாக இருந்துச்சுன்னா, இப்போ 0.6னா 6 × 1/10 அப்படின்னு போடுவோம்ல. அதுக்கடுத்து என்னது 0.06ன்னு வச்சுக்கோம். 6 × 1/100 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 0.6666 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. 0.6 0.06 0.66 ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.6 0.06 தானே நம்பர். நம்ம தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த நம்பர் எப்படி எழுத போகிறோம்னா 0.6 + 0.006 இந்த மாதிரி எழுதிக்கும். ஓகேவா? ஓகே, ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஏன்னா டாட்டாக போதில் எக்ஸெட்ரா போயிட்டே தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதுதான் நமக்கான சீக்வன்ஸ். இதில் வந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். r is equal to 0.06/0.6. 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6/16 வரும். therefore 1/10 equal to 0.1. இப்போ 0.1 தான் நம்மளோட r வேல்யூ. இப்போ r வேல்யூ -1ல் இருந்து லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1, -1 to +1 இன் பிட்வீனில் இருக்கிறதுனால இதுக்கான ஃபார்முலா என்னது? r is equal to NA சம்திங் ஃபார்முலா பார்த்தோம்ல, 1/Aவா? ஓகே, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறதுனால நமக்கு இந்த ஃபார்முலா A/1 மைனஸ் r இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் SNக்கு. இப்போ இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் நம்பர் 0.6. ஆருக்கு பதில் என்ன இருக்குது? 0.1. therefore 0.6/0.9. பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் 6/9, கேன்சல் பண்ணால் 2/3. இதான் இதோட சொல்யூஷன். ஓகேவா? இப்போது இதே போல் அடுத்த சம் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 6th சம் செய்ய போகிறோம். எக்ஸசைஸில் 0.4 0.44 ப்ளஸ் எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது ப்ராசஸ் தான். a is equal to 0.4, r is equal to 0.44/0.4. கேன்சல் பண்ணால் 44/40 என்ன வரும்? சாரி, இது இப்படி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது? இது டிவைட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். 10 11 அதுக்கடுத்து செக் பண்ணலாம். இது ஒரு ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷன் எந்த மாதிரி இருக்குன்னு. 444/0.44 444/44 11111.
ஸோ லாஜிக்கே கிடையாது, நம்ம இது ஆர் கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டாலே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு எது காமன் நம்பராக இருக்கோ அந்த காமன் நம்பரை ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துடுங்க. இங்கே எல்லாமே 4 4ஆக இருக்கு இல்லையா, அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு ஒன்றா மாற்றிருக்கோம். இங்கே 7 இருக்கலாம், 5 இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இப்போ 0.4 அப்படின்றத நான் 4 காமனாக எடுத்துட்டு 0.1 0.11 + 0.111 எக்ஸெட்ரா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நீங்கள் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 4/9 மாறிடும். இந்த 9 உள்ளே போகிறப்போ ஒவ்வொரு நம்பருமே 9 மாறும். இதெல்லாம் ப்ரொசீஜர். இது கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். காமனாக என்ன நம்பர் இருக்கோ அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 0.9 அப்படின்றது என்னன்னா 1 - 0.1 கரெக்டாக 1லேருந்து 0.1 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி 1லேருந்து 0.01 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கும், எக்ஸெட்ரா. இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் 4/9 இந்த 1 ஃபுல்லும் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி டைம்ஸ் வரும், அதே n டேர்ம்ஸ் வரும். அதே மாதிரி இந்த 0.1 + 0.01 + எக்ஸெட்ரா வந்து இதுவும் n டேர்ம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4/9 அப்படியே போட்டுக்கோங்க. 1 ஒரு டைம் வந்தால் 1 ஆன்சர், 1 2 டைம்ஸ் வந்து ஆன்சர் 2, 1 3 டைம்ஸ் வந்து ஆன்சர் 3. ஸோ எத்தனை டைம் வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ இங்கே n டைம்ஸ் வருது, அதனால n ப்ளஸ். இப்போ இதுக்கான ஃபார்முலா போடுங்க. என்னது, a வந்து 0.1, r வந்து என்னது 0.01/0.1. கேன்சல் பண்ணால் 1/10 தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. 0.1. ஓகேவா? ஏவோட வேல்யூ 0.1, ஆரோட வேல்யூ 0.1. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா என்னது, a r⁻n - 1/r - 1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். r⁻n r⁻n - 1/r - 1. ஓகேவா? எப்பவுமே ஆர் வேல்யூ லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆரோட வேல்யூஸை. ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, 4/9 n plus 0.1 the whole power n. இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ, ஏன்னா நெகட்டிவ் வரும்ல, இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணால் நெகட்டிவ் வராது. இதை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 0.9 வரும். இப்போ 1/9 நம்ம கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/9 வரும். ஸோ ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இது இல்லை இன்னர் மல்டிப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டனாலும் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த டெசிமல் பிடிக்கல அப்படின்னா இது 1/10 போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா?